அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த மாதம் இந்து பண்டிகையை ஒட்டி, அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 வகை அட்டைகளுக்கும் வருகின்ற தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு, திமுக அரசு வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. அதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமை நீங்க எப்படி பெறணும், எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும், இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நீங்க பயன்படலாம், அதே மாதிரி இதற்கான டோக்கன் ரேஷன் கடைகளில், கூட்டுறவு கடைகளில் எப்போலேருந்து டோக்கன் வழங்கப்படும், அதற்கான தெளிவான விளக்கமும் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? இது வரைக்கும் கடந்த 20-30 வருஷமா எந்த விதமான தீபாவளி தினத்தன்றோ இல்லை தீபாவளி பரிசாகவோ எந்த விதமான அப்டேட்டுமோ எந்த ஸ்கீமும் கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்த வருஷம், அதாவது 2024 தேர்தலை ஒட்டி திமுக வாக்குறுதியில் முதல் வாக்குறுதியாக தான் இந்த தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்டேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட், கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு ஸ்கீம் அப்டேட்டுமே பார்க்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான ஸ்கீம் அப்டேட், சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 5000 ரொக்க பரிசாக தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. சரிங்களா? ரேஷன் கார்டு, ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு, இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு இந்த மாதிரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கமாகவே இருக்குங்க. இந்த வருஷமும், அதாவது இந்த 2025 ஆண்டு வருஷத்துக்கு மீண்டும் பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டும் அல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி பரிசு, எல்லாருமே இந்த தீபாவளி பரிசுக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த தீபாவளி பரிசுக்காக என்ன அப்டேட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று
சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்திருந்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்ல உங்களுக்கு தெளிவாக நமக்கு தெரியுது என்னன்னா, வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த தீபாவளி பரிசு தொகுப்புக்காக டோக்கன் வழங்கப்படும் அனைத்து கூட்டுறவு கடைகள்லையும் ரேஷன் கடைகள்லையும். சரிங்களா? எல்லாருமே நீங்க டோக்கன் வாங்கிக்கோங்க. இந்த பரிசு தொகையை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கீமை எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.